கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் பாழான நிலத்திலும் ஊளையிடுகிறதில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். போதும், கவனிப்போம். ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 9வது வசனத்தையும் வாசித்துருங்களேன். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு என்னன்னா, வெறுமை வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, வெறுமை வேண்டாம். 2025 நம்மளை ஆண்டவர் நடத்தின காரியங்கள் எல்லாம் யோசித்து பார்த்தா சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் நிறைய வெறுமையை சந்தித்தேன் பாஸ்டர். வெறுமையான நாட்களை நான் பார்த்தது உண்டு. வெறுமையான காலங்களை நான் சந்தித்தது உண்டு. அநேக மாதங்கள் நான் வெறுமையாகவே இருந்த ஆண்டவர் அப்படின்னு நான் புலம்பின நாட்கள் உண்டு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்பீங்கன்னா, இன்னைக்கு தைரியமாக ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர்களோடு பேசுகிறாருங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்கள், வெறுமை வேண்டாம். ஆமே. இங்கே வாசிக்கிறோம், பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல என்ன செய்தார்? காத்தருளினார் என்று வாசிக்கிறோம். நீங்க ஒருவேளை சிந்திக்கலாம், வெறுமை வேண்டான்னு சொல்லுவதை விட வெறுமை இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒருவேளை நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, என் உள்ளத்தில் ஆண்டு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னன்னா, வெறுமை இல்லை அப்படின்னா ஏற்கனவே வெறுமை இருந்ததை நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? ரிமைன் பண்ணுறேங்கிறது சிம்பாலிக்கலாக ஒரு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று இருக்கும்போம், இல்லைன்னா என்ன செய்வோம்? இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தை அப்படி அமைஞ்சிடக்கூடாதுன்னு என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். அப்போ நீ சபைக்கு சொல்லிக் கொடு, வெறுமை வேண்டான்னு சொல்லிக் கொடு. இல்லைன்னு சொல்கிறத விட எது வேல்யூ ஜாஸ்தினா வேண்டாம் அப்படிங்கிறதான் ஜாஸ்தி கூட. ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இனி விரும்புறது இல்லை, வெறுமை எனக்கு சொல்லுங்க வேண்டாம். வெறுமை எனக்கு வேண்டாம். 2025 நான் சந்தித்த அநேக வெறுமைகள் இந்த 2025 முடிவில் வந்திருக்கிறேன்னா தீர்மானத்தோட ஒரு காரியத்தை சொல்றேன், வெறுமை எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எப்படிப்பட்ட வெறுமையெல்லாம் சந்திச்சிங்க. குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, தொழிலில், வியாபாரத்தில், மற்ற ஜனங்களுக்கு மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில நீங்க சந்தித்த வெறுமையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது தொடர்ந்து வேணும் உங்க மனசு சொல்லுமா? உங்க மனசு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அப்படிப்பட்ட ஒரு வெறுமையை நான் என்ன செய்யக்கூடாது? நான் இனி சந்திக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வெறுமை என் வாழ்க்கையில பின்தொடர கூடாது. அப்படிப்பட்ட வெறுமையில நான் இனிமேல் வாழ்க்கை நடத்த கூடாது. எனக்கு வெறுமை வேண்டாம். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவாந்தர வெளியில் அவனை கண்டுபிடித்தார். வெறுமையை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் எப்படி இருந்துச்சான்? வெறுமையா இருந்துச்சான். ஆனா வசனம் சொல்லுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறுமை வந்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. வெறுமை வந்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அப்படி தப்பா நீங்க சிந்திக்க வேண்டாம், தப்பா முடிவெடுக்க வேண்டாம். அங்க தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கு.
எதுக்கு தெரியுமா? அதுல இருந்து உங்களை ரெக்கவரி பண்றதுக்கு, உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு. இனி வேண்டான்னு அதை குறித்து உறுதியான தீர்மானம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் அதுல இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என்ன வேதத்தில் வாசித்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 31:42 வாசிப்பீங்கன்னா, என் பிதாவின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, மாமாவை பார்த்து, என்ன நீர் என்ன செஞ்சிருப்பீரு? வெறுமையா அனுப்பியிருப்பீரு. ஆனா அவர் என் கூட இருந்ததுனால என் வெறுமை அவர் என்ன செய்தாருன்னா ஃபுல் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. மனுஷனை நம்பினா என்னதான்? ஆனா சொல்றாரு பாருங்க யாக்கோபு, ஆபிரகாமின் தேவனும் என் பயபக்திக்குரியவர் என்னோட இராம போயிருந்தா நான் உங்களுக்கு முன்னால் இன்னைக்கு எப்படி தான் இருந்திருப்பேன்? எம்டியா தான் இருந்திருப்பேன், வெறுமையா தான் இருந்திருப்பேன். அவர் என்ன செய்தாரு? வெறுமையா இருக்க விடல அப்படின்னு சொல்றாரு. ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நகோமி சொல்றா, என்னை எப்படி கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க. அவர் சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சேன்? நான் போனேன். ஆனா வரும்போது எப்படி வந்தேன் சொல்லுங்க, அதை வாசிச்சிருங்களேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இது உண்மையா பொய்யா? கர்த்தரா அவளை வெறுமையா வர பண்ணாரு. இவளுக்கு இந்த நகோமிக்கு என்ன ஒரு மனசுல தோணுச்சுன்னா, பஞ்சத்துல நாம இங்க என்ன செய்ய முடியாது, இங்க பிழைச்சிக்கிட முடியாது, பஞ்சத்துல நம்ம செத்து போயிரும், குடும்பம் செத்து போயிரும், அவ்வளவுதான் முடிஞ்சிரும் சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது எப்படி இருந்தான்னு வாக்கு மூலம் சொல்லுது, நிறைவுள்ளவளா தான் இருந்தேன். பிறகு எதுக்கு ஓடணும்? நிறைவுள்ளவளா இருந்த அந்த அனுபவத்தை பின்னாடி பிரதிபலிக்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போது அங்க ஒரு காரியத்தை கோடிட்டு சொல்றா, கர்த்தர் என்ன எப்படி கொண்டு வந்துட்டாரு. ஆண்டவர் என்னைக்கா வெறுமையாக்குவாரா? உங்க பிள்ளைகளை நீங்க வெறுமையாக்க விடுவீங்களா? சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை வெறுமையா இருக்க விடுவீங்களா? சொல்லுங்க, யோசிங்களேன். நம்ம பிள்ளைகள் மேல நமக்கு எவ்வளவு பாசம், பரிவு, நேசம் இருக்குல்ல. ஆனா அது தப்புங்கிறத பின்னாடி நகோமி புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை குற்றப்படுத்த ஒருபோதும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, விடவே மாட்டாருங்க. ஆமா, விடவே மாட்டார். நான் நிறைவுள்ளவளா போனேன், ஆனா கர்த்தரோ என்னை எப்படி கொண்டு வந்தாரு? என்னை வெறுமையா கொண்டு வந்துட்டாரு. என்னை எப்படி கூப்பிடுங்க? மாறான்னு கூப்பிடுங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்கன்னு இவ அதை சொல்றா. இன்னும் நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே ரூத்து புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தாள் என்றால் நீ யார்கிட்ட போய் சொல்றா? இந்த மாமி என்ன மாமி? கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு வந்துட்டாரு? எம்டியா கொண்டு வந்தாருன்னு சொன்ன மாமிட்ட போய் இப்போ ஆண்டவர் மெசேஜ் போவாஸ் மூலமா ஒரு காரியத்தை சொல்ல வைக்கிறாரு பாருங்க. மாமியார் சொல்றா, கர்த்தர் எப்படி கொண்டு வந்துட்டாரு? வெறுமையா கொண்டு வந்துட்டாருங்க. மருமக போய் சொல்றா, 6 படி வார்கோதுமைய நீ வெறுமையா போகக்கூடாதுன்னு கொடுத்து அனுப்புனாருன்னு போய் சொல்றா. எப்படி இருக்கு பாருங்க. வெறுமை ஆண்டவர் வேண்டான்னு சொல்லக்கூடிய பாடத்தை எடுக்கிறாரா? வெறுமை உனக்கு வேணுங்கிற பாடத்தை எடுக்கிறாரா? வேண்டான்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. 6 படி நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க போவாசுக்கு இதுல ஏதாவது ஆதாயம் இருக்கா? இவ களத்துல போவாசிட்ட பேசிட்டு போகும்போது இவ வேலை செஞ்சாளா? ஒண்ணுமே செய்யல. ஆனா இவ வெறுமையா போகக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய ஆவியானவர் போவாசுக்குள்ள உணர்த்தி 6 படி வார்கோதுமையை கொடுத்து அனுப்புறாரு. 6 படி வார்கோதுமைன்னா என்ன யோசிங்க. அந்த காலத்துல அது விலையேறப்பட்டதுங்க. அந்த காலத்துல அவங்களுடைய புசிப்புக்கு அது விலையேறப்பட்ட ஒன்று. அதை கொடுத்து அனுப்புறாரு. நல்லா கவனிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 141ஆம் சங்கீதம்
8ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 141:8. ஸ்தோத்திரம். வேகமா. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும், என் ஆத்துமாவை வெறுமையாய் நீர் என்ன செய்யக்கூடாது, விடாதேயும் சொல்றாரு பாருங்க. என் கண்கள் உண்மையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நோக்கி கொண்டிருக்கு. என் ஆத்துமா எப்படி ஆயிடக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க என் ஆத்துமா வெறுமையா இருக்க ஆண்டவர் விட மாட்டார்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் உங்களோட பேசுறேன், வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுகிறது, என் ஆத்துமாவை ஆண்டவர் வெறுமையா இருக்க விட மாட்டார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க கடமைக்காக ஆராதிக்க கூடாது, ஆத்துமாவில் நிறைவுள்ளவர்களாக ஆராதிக்கணும். ஆமென். எந்த மனிதர்களுக்காக ஆராதிக்க கூடாது, எந்த நபரை பிரியப்படுத்தும்படி ஆராதிக்க கூடாது. உங்க ஆத்துமாவை குறித்த உத்தரவாதம் உங்களுக்கு கட்டாயம் வேண்டும். அல்லேலூயா. ஆமா. இந்த வெறுமைன்னு பார்க்குறமே, இது வெறுமை யாருக்கு ரொம்ப ரிலேட்டட் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். நல்லா கவனிக்கீங்களா? அது சொல்லுது, தான் ஏற்கனவே குடியிருந்த இடம். அது என்ன இடம் சொல்லுங்க? வெறுமையா இருக்கிற இடத்துல தான் பிசாசு என்ன செய்வான் சொல்லுங்க? கூடியிருப்பான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அது எப்போ வெறுமையாகும் அப்படின்னா, ஜெபம், வேத வாசிப்பு, சபையோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம், இது எல்லாம் இல்லாம எம்டி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஏற்ற இடமா அது என்ன செஞ்சிடும், மாறிடும். ஒருவேளை நினைக்கலாம் காலம் போகுது, மாதங்கள் போகுது, நாட்கள் போகுது, உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம், வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு மறுநாள் ஜெபம் பண்ணிக்கிடலாம், இப்படிலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இடம் எப்படி ஆகிக்கிட்டு இருக்கு, எம்டி ஆகிக்கிட்டே இருக்கு. எம்டி ஆக ஆக ஒருத்தனுக்கு இடம் ஆயத்தமாகிட்டு இருக்கு. அவன் சொல்லுவான், வீடு எப்படி இருக்கு, பெருக்கி ஜோடிக்க. நம்ம என்னைக்கா பெருக்கணுமா? ஜெபம் இல்லைனாலே அது எப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு ஏற்ற இடம் ஆயிடுது. அப்படி ஆச்சுன்னா தண்ணிலும் 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு வந்து ஜம்முன்னு உள்ள வந்து என்ன செஞ்சிருவான், உட்காந்துருவான். வெறுமை வேணுமா வேணாமா? இப்போ சொல்லுங்க, வெறுமை வேணுமா வேணாமா? வெறுமை வேண்டாம். என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது, வெறுமையா இருக்கக்கூடாது. அவனுக்கு ஏற்ற ஒரு இடமா மாற வேண்டாம். நீர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும், நீர் தங்கி தாவரிக்கிற இடமா இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடியவங்களா இருக்கணும்னு தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இந்த வெறுமையை இயேசு ஜெயித்தார். நம்புறீங்களா? பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு கிறிஸ்து எப்படி ஆயிட்டாரு? எப்படி ஆயிட்டாரு? அவர் அப்படி ஆகணும்னு அவசியம் இருக்கா? தம்மை தாமே எப்படி ஆக்குனாரு? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசுவை ஆராதிக்கிற ஜனமாகி நாம் பாக்கியம் உள்ளவர்கள். எத்தனை பேர் உரத்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். ஏன் தெரியுமா? நாம் வெறுமை ஆயிடக்கூடாதுன்னு அவர் வெறுமையானார். தம்மை தாமே எப்படி ஆக்குனாரு? வெறுமையாய் ஆக்கினார். ஆனா ஆண்டவர் மகிமையுள்ள தேவன். வசனம் சொல்லுது, ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவருமாகிய தேவன் உங்களை என்னையும் போல சராசரியான மனிதனா மாறினதுக்கு அடையாளம் தாங்க அவர் வெறுமையாக்கினார். அவரை செவுட்டுல என்ன செய்யறாங்க? அடிச்சாங்க. காரி என்ன செஞ்சாங்க? துப்புனாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு?
கொட்டிட்டு சொல்றாங்க. கொட்டினது யாரு சொல்லு பாப்போம். அங்கேயே கிழிச்சி நார் நாரா கிழிச்சி சீட்டு போடுறாங்க பக்கத்துல உட்கார்ந்து. நீர் யூதருக்கு ராஜாவோ ராஜாவோ அப்படின்னு நக்கல் கிண்டல். இது எல்லாம் அவர் எப்போ எந்த ஸ்டேஜ்ல இருந்து அவ்வளத்தையும் கேட்கிறார்னா, நமக்காக வெறுமையானார், நமக்காக வெறுமையானார், உங்களுக்காக எனக்காக வெறுமையானார். அந்த அனுபவத்தை சொல்லப்படுது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவனாயிருக்கக்கூடியவர் இப்ப எப்படி மாயிட்டாரு? மனுஷ சாயல். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறுமை வாழ்க்கையில பயங்கரமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. எத்தனை பேர் ஒத்துக்கிட்டுறீங்க? உண்மைதானே? இப்ப இந்த வெறுமை இவ்வளோ வீரியமா இருக்கிறனால தான் வசனம் தெளிவா சொல்லுது, அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடிச்சாரு? எங்க கண்டுபிடிச்சாரு? அவன் வெறுமையா இருக்கிறான்னு கர்த்தர் என்ன செய்தாரு? முதலாவது என்ன செய்தார்னா கண்டுபிடித்தார். வேண்டான்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த மகளே மகனே, நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில தொடர்ந்து ஜீவிக்க கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை என்ன செய்தார்னா கண்டுபிடித்தார். ஆமென். அதை நினைவு கூறும்படியாகத்தான் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் எல்லாம் ஏற்கனவே நிறைவேறினது தான். அது நிறைவேறி முடிஞ்சிட்டான்னு சொன்னா இல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படி கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். வெறுமையாயிருக்க அந்த மனிதனை, அந்த தேவ பிள்ளையை அவர் கண்டுபிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கண்டுபிடித்தார்னா என்ன? அந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க. கண்டுபிடிக்கிறதுனா என்ன? கண்டுபிடிக்கிறதுனா என்ன? ஒண்ணு காணாம போயிருக்கணும், இல்லைன்னா மறைத்து இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கையில பிடிபடாம என்ன செஞ்சிருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், கண்டுபிடிக்கிறது என்ன, அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்கள தான் என்ன செய்ய முடியும். ஆமா, அப்படிப்பட்ட நிலைமையில தான் நீங்களும் நானும் என்ன செய்தோம், இருந்தோம். உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்தாரு? கண்டுபிடித்தார். எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பூமியை பார்த்தேன், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நல்லா கவனிக்கீங்களா? இந்த வார்த்தையில பூமிங்கிற இடத்துல யாரை போட்டுக்கணும்? பூமிங்கிற இடத்துல யாரை போட்டுக்கணும்? நம்மளை போட்டுக்கிட்டோம். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்த்தாராம்? கண்டுபிடிக்கனால எப்படி பார்த்தாராம்? ஒழுங்கின்மையா வெறுமையா இருக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு, இவனை நம்ம விடக்கூடாது, இவங்களை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன வேலை பண்ணாலும் நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை கண்டுபிடித்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. வேதத்தில் 2 நபர்கள் ஆண்டவர் கண்டுபிடித்தார் என்றதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். யோபு 33ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். யோபு 33:24 வாசிப்போம். யோபு 33:24 வாசிங்க. ஸ்தோத்திரம். இறங்கி அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். நல்லா கவனிக்கீங்களா? படுகுழியில் இறங்காதபடிக்கு ரட்சிக்கும்படி நம்மளை என்ன செய்தார்னா கண்டுபிடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமெல்லாம் படுகுழியில போய் விழுந்திருந்தோம்னா என்ன நிலைமை ஆயிருக்கும் சொல்லுங்க? அகால பாதாளம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில தான் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்முடைய ஜீவனம் என்ன செஞ்சிச்சு இருந்தது. அது எங்க எண்டுனே நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படுகுழியில் இருந்த அதுல இறங்கி என்னுடைய வாழ்க்கை மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மளை ரட்சிக்கும்படி தேவன் என்ன செய்தார்னா கண்டுபிடித்தார். வெறுமை நமக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய நபர்களா இன்னைக்கு நிக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில முன்னக்கூட்டி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா படுகுழியில் இறங்காதபடிக்கு உங்களை என்னையும் கர்த்தர் தப்புவிக்கும்படி கண்டுபிடித்திருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிற நாம சில காரியங்களை பார்த்துட்டு வெறுமை என்ன பின்தொடருத, வெறுமை என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னமே என்ன செஞ்சிருக்கிறார்னா படுகுழியில் இறங்காதபடிக்கு நம்மளை ரட்சிக்கிற தேவனா நம்மளை கண்டுபிடித்திருக்கிறார். ஆமே. 2வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன்,
என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன்கிற. தாவீது எங்க கண்டுபிடிச்சாரு? எங்க கண்டுபிடிச்சாரு சொல்லுங்க பாப்போம். தெரியுமா உங்களுக்கு எங்க கண்டுபிடிச்சாருன்னு? காட்டுல கண்டுபிடிச்சாரு. காட்டுல. மற்ற எல்லாரும் வீட்டுல, இவன் மட்டும் எங்க? காட்டுல. ஏன்? காட்டுக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? வீட்டுல அங்கீகரிப்பு, காட்டுல அங்கீகரிக்காத நிலைமை. நீ காட்டிலே கிடந்து என்ன செய்? சாவு. ஆனா ஆடை மட்டும் என்ன செஞ்சுக்கோ? பார்த்துக்கோ. யோசிங்களேன், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முதன்மையான ஸ்தானம், நல்ல சாப்பாடு, நல்ல உடை, நல்ல மதிப்பு மரியாதை. ஈசாயினுடைய பிள்ளைகள்னு பேர் எங்க சொல்லுங்க? எங்க? வீட்டில். சாமுவேல் அங்கே கூப்பிடுறாரு. எல்லா பிள்ளைகளும் வந்துருச்சு, யார் மட்டும் வரல. இப்போ தாவீது வரல, ஆனால் சாமுவேலுக்கு மண்டை குழப்பம். ஆண்டவர் சொன்னார அபிஷேகம் பண்ணும்படி நான் தெரிந்து கொள்ள போகிறேன். ஈசாய் குடும்பத்தில் சொன்னார எல்லா பிள்ளைகளும் வந்துட்டாம. ஒருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு முன்னால எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இருந்திருக்காங்க. யோசிங்களேன் கொஞ்சம். எத்தனை பலசாலிகள் உண்டு, எத்தனை ஞானவான்கள் உண்டு, எத்தனை தைரியம் உள்ளவர்கள் உண்டு, எத்தனை பேசுறா அவங்ககிட்டலாம் வாய் கொடுத்து சொல்லுங்களேன். சமாளிக்கவே முடியாது. நம்மளாம் ஒரு பேதை. நம்மளாம் ஆண்டுடைய பார்வையில் ரொம்ப 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 லோ. ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இவன் இல்லை, இவன் இல்லை, இவா இல்லை, இவா இல்லை, எல்லாரையும் போக வச்சுட்டாரு. இப்போ அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷன் தனிமையில் எங்கே இருக்கிறான்னா காட்டில் இருக்கிறான். அவன் பேர் தான் தாவீது. ஆமாம். இனி யாராவது இருக்காங்களான்னு கேட்டோடனே அப்போதான் ஈசாய் தயங்கி சொல்கிறாரு. ஏன்னா அவன் பேரை சொல்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை? ஈசாய்க்கு விருப்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மற்ற சகோதரர்களெல்லாம் அவங்களுக்கு முன்னால் மட்டம் தட்டி தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் சாமுவேல் அவனை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? அவனை வர சொல்லுங்க. வசனம் தெளிவாக சொல்லுது. அவன் வரும்போது கர்த்தர் அழகா பேசுறாரு. இவன் தான். யாரு? இவன் தான். இவனை நீ என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. கண்டுபிடிக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? தாவீதுனுடைய வாழ்க்கையில காட்டுல வெறுமையாத்தான் இருக்கிறான். அவனுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு தன் சகோதரர்களுக்கு இருக்கிறது போல அவனுக்கு இல்லை. அவனுக்கு பாதுகாப்பு யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். சொல்லுங்க, கர்த்தர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளை மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா நாம கடந்து போகிற பாதை யாருமே விரும்புறதே கிடையாது. நாம விரும்பி இருக்கிறோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கூட கர்த்தர் இருக்க? மாடா மாளிகை கட்டிட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க வெளியே சொல்றாங்க நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா மாடா மாளிகை கூட இல்லாத ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிற நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. ஆனா என்ன சொல்றோம்னா, ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாம் யாரு? அங்கீகரிக்கப்படாதவங்க. ஆனா நான் சொல்றேன், என் வெறுமைய ஒருத்தர் மாற்றுகிறார். என் வெறுமைய ஒருத்தர் அப்புறப்படுத்துகிறார். என் வெறுமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. நான் இனி தைரியமா சொல்ல முடியும், வெறுமை வேண்டாம். ஆமே, என்னை கண்டுபிடிச்சிருக்கிறார். வெறுமையிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்டுபிடிச்சிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்ட் அங்க இருந்து அந்த முடுக்குகளை எக்ஸல்ல ட்ருன்னு வருவார். வந்தான்னா எனக்கு டக்குன்னு உடனே இனிமேல் எங்க இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுவேன். கதவு இருக்கும், கதவுல ஒரு மிதிச்சு ஒரு ஜம்ப், அப்படி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் துள்ளி குதிச்சு முள்ளு கருவைக்குள்ள ஓடிடுவேன். செருப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் எனக்கு. அதுக்கப்புறம் பாஸ்ட் எப்போ 8:45 போவாரோ அப்போதான் வீடு பக்கமே என்ன செய்யறது. அப்படிப்பட்ட என்ன கர்த்தனைக்கு ஊழியக்காரனா வச்சிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாருங்க. அவருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவனா என்ன கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமே. ஏன் சொல்லணும்? என்னை கண்டுபிடித்தார். தாவீதை போல என்னை என்ன செய்தாரு? கண்டுபிடித்தார். நான் உண்மையா சொல்லுவேன், நான் படித்த படிப்புக்கும் நான் இருந்த வாழ்க்கைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுன்னு சொன்னா அதற்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் என்னை கண்டுபிடித்தார். என்னை அவர் கண்டுபிடிக்கலனா என் வாழ்க்கை இன்னைக்கு ஒண்ணுக்கிழியாம போயிருக்கும், ஒண்ணுக்கிழியாம போயிருக்கும். ஏன் சொல்றேன்னா, தாவீதை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்துட்டு அந்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போகல, அவனை என்ன செய்தார்னா அபிஷேகம் பண்ணினார்.
என்ன பண்ணாராம்? அபிஷேகம் பண்ணினார். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போறவர் அல்ல. உங்களை என்னை இந்த பூமியில் அங்கீகரிக்கப்படாத உங்களை என்னையும் சகல ஜனங்களும் கண்டு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக உங்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு கர்த்தராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெறுமை அவருடைய அபிஷேகத்தினால மாறணுங்கிறது தான் தேவ திட்டம். அல்லேலூயா. அப்ப கண்டுபிடித்தார் அப்படிங்கறத உங்க வாழ்க்கையில மறக்க கூடாது. வெறுமை வேண்டான்னு சொல்லும் போது எதை ஞாபகத்தில் வரணும்? என்ன அவர் என்ன செய்தாரு? கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத நீங்க உங்க வாழ்க்கையில வச்சா மட்டும்தான் நீங்க வெறுமை வேண்டாங்கிறத உறுதியா என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னை நடத்தினார். முதலாவது கண்டுபிடிச்சாரு, ரெண்டாவது என்ன செய்தாரா? நடத்தினார். ஏன்னா நம்மளை நடத்துறதுக்கு யாருமே கிடையாது. அவர் அவனை நடத்தினார்னு வேதம் சொல்லுது. எப்படி நடத்தினாராம்? நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. கழுகு தன் குஞ்சை தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. இதுதாங்க நடத்தினது. இதான் நடத்தினது. இதுல பெரிய ரகசியம் இருக்கு. நான் இதை மட்டும் ஒரு மணி நேரம் பேசலாம். இதை நான் தியானிக்கும் போது ரொம்ப ஆண்டோடைய சமூகத்தில் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் எப்படி நடத்தினாரா? இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தன் கூட்டை கலைத்து. இதுதான் ஃபர்ஸ்ட். கர்த்தர் எப்படி நடத்துவாரு? நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறத என்ன செய்வார்னா கலைச்சிருவாரு. ஆண்டோடைய நடத்தல் வித்தியாசமா இருக்கும். நம்ம நினைப்போம் நம்மளை சேஃபா செக்யூரா ஆண்டவர் கொண்டு போனாதான் அது கர்த்தருடைய சொல்லுங்க நடத்தல் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய நடத்தல் எப்படி இருக்குன்னா கூட்டை கலைத்து. ஃபர்ஸ்ட் கலைப்பாரு. ரெண்டாவது என்ன செய்வாராம்? குஞ்சுகளின் மேல் விட்டுற மாட்டாரு. நிர்கதியா விட்டுற மாட்டாரு. கலைச்சாச்சு. இந்த பாத்தீங்கன்னா இந்த புதுசா பறக்க தெரியாம இருக்கிற அந்த பறவைய அதனுடைய பிள்ளைகளை தாய் என்னதான் செய்யுமா? பறக்க வைக்கும்படி உற்சாகப்படுத்தி தள்ளி விட்டுட்டு அந்த பறவை எங்க விழுந்தாலும் அதை காப்பதற்கு அந்த பறவை என்ன செய்யணும்? அது பின்னாலே பறக்கும். அந்த மாதிரி உங்களை என்னையும் பறக்க வைக்கணுமா வேணாமா? நம்ம பறக்கணுமா வேணாமா? பறக்கணும்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்க இடத்த என்ன செய்வார்னா களைச்சிருவாரு. களைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? தள்ளி விடுவாரு. தள்ளி விட்டு பறன்னு பறக்க வச்சுட்டு அவர் அசைவாடுவார். அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு எப்படி உழுதான், எப்படி பரழுதான், எப்படி இது பண்ணு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு சொல்லுங்க? நடத்துறாரு. அடுத்து 3வது சொல்லப்பட்டிருக்கு, தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து. அப்படின்னா அந்த கீழே விழக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதை எடுத்து என்ன செய்யுமா? தன் செட்டைகளின் மேல என்ன செய்யுமா? சுமந்து கொண்டு போகுமா. இப்படி ஆண்டவர் எத்தனை பேர் நடத்தியிருக்கிறாரு? இந்த வருஷத்துல உங்களை என்ன ஆண்டவர் நடத்தினார் என்பதை விசுவாசிப்பீங்கன்னா சொல்லுங்க, வெறுமை எனக்கு வேண்டாம். முதலாவது கண்டுபிடிச்சாரு, ரெண்டாவது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நடத்தினார். களைச்சாரு, பறக்க வச்சாரு, அசைவாடினாரு. நான் விழும்போது என்னை எடுத்தாரு, என்னை சுமந்தாரு. இப்போ என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது சொல்லப்பட்டிருக்கு, அவனை உணர்த்தினார். என்ன செய்தாரா? உணர்த்துறதுன்னா என்ன? உங்க பிள்ளைகள் தப்பு செஞ்சா அவங்கள என்ன செய்வீங்க? கண்டிக்கிறதே அது என்னதுதான்? உணர்த்துறது. காலையில வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஒரு வசனத்தை எடுத்து நான் அதை போதிப்பேன். அப்போ போதிக்கும் போது அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற மதியினம் அவங்கள விட்டு போகும்படி அந்த வசனத்தை அழுத்தி என்ன செய்வேன்னா பேசுவேன். ஏன் தெரியுமா? வசனத்தினால் ஒரு மனிதன் உணர்த்தப்படாம சரிவரப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பரலோகத்தை குறித்து சொல்லணும் பிள்ளைகளுக்கு, நரகத்தை குறித்து என்ன செய்யணும் சொல்லணும் பிள்ளைகளுக்கு. ஏன் நமக்கே என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. நம்மளே ஏதோ வாழ்கிற உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ தேவன் நம்மை உணர்த்தி நடத்துகிறார். கண்டுபிடிச்சு நடத்தி உணர்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. உணர்த்துறதுனா என்ன? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
சங்கீதம் 119:27 வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும். எனக்கு உணர்த்தியலும். அப்பொழுது உமது அதிசயங்களை அதிசயங்களை நான் என்ன செய்வேன்? தியானிப்பேன். எதுக்கு ஆண்டவர் உணர்த்தணும் அப்படின்னா, அவருடைய அதிசயங்களை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். அதுக்கு தான் உணர்த்துதல். உணர்த்தப்படலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? தியானிக்க முடியாது. நம்ம எதையே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். வெறுமை 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 வெறுமையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துறார். நீ கொஞ்சம் யோசித்து பாரு, போன மாசத்தை யோசித்து பாரு, அதுக்கு முந்தின மாசத்தை யோசித்து பாரு, 1ஆம் தேதியில இருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் நான் உன்னை எப்படி நடத்தினேன், உனக்கு நான் எவ்வளவு சகாயரா இருந்தேன், உனக்கு நான் எவ்வளவு உபகாரமா இருந்தேன், யோசி, உனக்கு என்ன அதிசயம் நடந்தது யோசி அப்படின்னு உணர்த்துறார். எத்தனை பேருக்கு நீங்க உணர்ந்திருக்கீங்க? மனிதனை கொண்டு உணர்த்துவாரு, சம்பவங்களை கொண்டு உணர்த்துவாரு, சில திகிலான காரியங்களை கொண்டு கூட ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? உணர்த்துவார். சில தேவைகளை ஆண்டவர் அற்புதமா சந்தித்து கொடுக்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி அவருடைய அதிசயங்களை தியானிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்க வெறுமையை மாற்றுவதற்கு, உங்க வெறுமையிலிருந்து உங்களை அப்புறப்படுத்துவதற்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் உணர்த்தினார். அவர் உணர்த்தினார். ஒருவேளை உணர்வில்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்படியாவது என்னை என்ன செய்யுங்கன்னா உணர்த்துங்க ஆண்டவரே. நான் கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னை கண்ணின் மணியை போல என்ன செய்தார்? காத்துருளினார். எத்தனை பேர் இது ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களை என்ன எப்படி நடத்தினாரு? கண்ணின் மணியை போல. கண்மணியை யாரா தொட்டிருக்கீங்களா? தொட்டா முடிஞ்சிச்சு. கண்ணு அவ்வளவுதான். அதை யார் மட்டும்தான் தொட முடியும்? ஒருத்தர் மட்டும்தான் தொட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதை உருவாக்கும் போது ஒருத்தருடைய கரம் மட்டும்தான் அதை தொற்றுக்கும் நான் நம்புறேன். அதுக்கப்புறம் வேற யாரும், ஒருவேளை கண் டாக்டரா இருந்தா கூட அதை தொட்டு பார்ப்பாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தொட்டா முடிஞ்சிச்சு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் உங்களை என்னை அப்படி பாதுகாக்கிறார். அப்படி கண்ணின் மணியை போல என்ன செய்யறாருன்னா, அதான் வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணி என்ன செய்யறா? 2025 ஒருத்தர் கூட நம்மளை தொடாத அளவுக்கு கர்த்தர் காத்தாரு. கர்த்தர் காத்தாரு. எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ மூர்க்கமானவர்கள், எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி நம்மளை இல்பொருள் ஆக்கும்படி சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை தன்வசப்படுத்தி முன்னால வந்து நின்னாலும் உங்களை என்னையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல காத்தார். அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா தைரியமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில வெறுமையை கர்த்தர் அப்புறப்படுத்தி இருக்கிறார்னா நான் தைரியமா சொல்றேன், இனி என் வாழ்க்கையில வெறுமை வேண்டாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தை பார்த்து சொல்லுவோம், வெறுமை எனக்கு வேண்டாம். கிறிஸ்து எனக்காக வெறுமையானார். கிறிஸ்து எனக்காக வெறுமையானார். வெறுமை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னைத்தானே வெறுமையாக்கினார். நான் வெறுமையாக கூடாது என்பதற்காக இயேசு தன்னை வெறுமையாக்கினார். என்னை அவர் கண்டுபிடித்தார். என்னை அவர் நடத்தினார். என்னை அவர் உணர்த்தினார். என்னை கண்ணின் மணி போல காத்தருளினார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா, நான் உணர்ந்து சொல்லுகிறேன், வெறுமையே என் வாழ்க்கையில நீ இருக்க இடமில்லை. வெறுமையே என் வாழ்க்கையில குடியிருக்க உன்னால முடியாது. கர்த்தர் என்னை கண்டுபிடித்தா, கர்த்தர் என்னை நடத்தினா, கர்த்தர் என்னை உணர்த்தினா, கர்த்தர் இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணின் மணியை போல காத்தருளினா, என் வாழ்க்கையில் வெறுமை குடியிருக்க முடியாது. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, வெறுமை எனக்கு வேண்டாம்ப்பா. வெறுமை என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. நான் நிறைவுள்ளவனாய், நான் நிறைவுள்ளவனாய் நான் தொடர்ந்து ஜீவனம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் என்னை நிறைவுள்ளவனாய் நடத்துவா. கர்த்தர் என்னை நிறைவுள்ளவளாய் நடத்துவா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடினாலே எந்த மனுஷன் என்னை பார்த்து ஏளனமா பேசினாலும், எந்த மனுஷனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் பழி சொல்லா என் மேல தொடர்ந்து செலுத்தப்பட்டாலும், நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை என்னை வெறுமையாக்க முடியாது. அந்த நியாயத்தில் இருக்கிற காரியங்களை என்னை வெறுமையாக்க முடியாது. காரணம், கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார். எத்தனையோ பேர் கண்டுபிடிக்காத இருந்த நிலைமையில இருந்த என்ன அவர் கண்டுபிடித்தார், நடத்தினார், என்னை உணர்த்தினார். இந்த நிமிஷம் வரைக்கும்
கண்ணின் மணியை போல காத்தருளினா. நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளை. என்னை ஆண்டவர் வெறுமையா விட மாட்டாரு, என்னை வெறுமையா வாழ விட மாட்டாரு, என்னை ஒழுங்கின்மையா இருக்க விட மாட்டாரு. சொல்லுங்களேன் வாயை திறந்து, என்னை ஒழுங்கின்மையா இருக்க விட மாட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாரு. உன் ஒழுங்கின்மைகள் மாறணும், உன் வெறுமைகள் மாறணும், வேண்டான்னு வாயினால் அறிக்கையிடணும். நான் உனக்கு தேவனாயிருக்கிறேன் என்பதை திரும்ப ஆண்டவர் திருசாந்தரமா பேசுறாரு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி வெறுமை எனக்கு வேண்டாம். அவாந்தரமான வழியிலிருந்து எங்களை கண்டுபிடித்தீர், எங்களை நடத்தினீர், எங்களை உணர்த்தினீர். இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணின் மணியை போல எங்களை காத்தருளினீர். நான் தைரியமாய் சொல்கிறேன், வெறுமை வேண்டாம் என்று சொல்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தொடர்ந்து கூட இருந்து நடத்துவீராக. இந்த வருஷத்தை வெற்றிகரமாய் முடிக்கவும், புதிய ஆண்டை உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் ஆண்டவரை காணவும் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளில், ஆவிக்குரிய எல்லைகளில், குடும்ப எல்லைகளில், ஆண்டவரே தொழில் ஆண்டவரை செய்கிற வியாபாரங்கள் செய்கிற எல்லைகளில், ஊழிய எல்லைகளில் வெறுமைகள் அகற்றப்படுவதாக, வெறுமைகள் அப்புறப்படுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு நிறைவு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்படுகிற வெறுமைகள் மாற்றப்பட்டு நிறைவு உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும். நீங்க அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். சகல துதிக்கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் அவருடைய வருக பரியந்த நம்மோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போக. ஆமென். ஸ்தோத்திரம்.